ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து எப்படி பண்ணலாங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 2 கொட்டாங்குச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு கொட்டாங்குச்சியை அடுப்பில் வச்சு நல்லா வந்து சாம்பிராணி போடுற மாதிரி எரிய விட்டு கறியாக்கி எடுத்து வைக்க போகிறேன். இன்னொரு கொட்டாங்குச்சியில் இந்த ஃபாயில் பேப்பரை வந்து உள்ளே வச்சுட்டு அந்த கறியை வந்து அந்த ஃபாயில் பேப்பரில் நான் கொட்ட போகிறேன். இப்போது அடுப்பில் வந்து பற்ற வச்சுட்டு நம்ம வந்து கொட்டாங்குச்சியை நல்லா எரிய விட்டுக்கலாம். இந்த ஆக்டிவேட்டட் சார்கோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோப்பு ஹோம்மேட் சோப் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக தான் எரிய விடுறேன். பட் இது வந்து நீங்கள் ஃபேஸ் பேக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட்டட் சார்கோல் வந்து நீங்கள் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவேட்டட் சார்கோல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வந்து ரொம்ப ஹை டெம்பரேச்சரில் எரிய விட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய சார்கோல் தான் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல்னு சொல்லுவோம். இதை வந்து இப்போது ஃபுல்லாக எரிய விட்டாச்சு. எரிய விட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு கடாயில் வந்து எடுத்து எல்லாத்தையும் நான் போட்டுட்டு இதில் தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன். தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாத போது எடுத்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை நீங்கள் இன்னொன்று எப்படி பண்ணலாம்னா, இந்த மாதிரி தண்ணியை விட்டுட்டு அப்படியே மிக்சியில் கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டை வெயிலில் காய வச்சு ஒரு 3 நாள் காய வச்சு கூட நீங்கள் வந்து எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படிங்கிறதுனால இதில் தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க வச்சு தண்ணி ட்ரை ஆனவுடனே காஃபி கிரைண்டரில் போட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி நான் கிளறி விடுறேன். பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவு வற்றிடுது. இன்னுமே வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வச்சு எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை. நீங்கள் கையில் தொட்டால் அந்த தண்ணி வந்து இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து காஃபி கிரைண்டரில் போட போகிறேன். கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த ஆக்டிவேட்டட் சார்கோலோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா கூகுளில் பாருங்கள், நிறையா இருக்கும். பட் வந்து இன்டேக் வந்து இப்போது சேஃப் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது வந்து வெளி பர்பஸ்க்கு மட்டும், அதாவது ஸ்கின் பர்பஸ்க்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காஃபி கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். இதை ஆறுனதுக்கப்புறமா இதுக்கப்புறம் இப்படி தான் பொடியாக கிடைக்கும் நமக்கு. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு தட்டில் வடிகட்டி வச்சு நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஃபைன் பவுடராக கிடைக்கும் நமக்கு. அதனால் ஒரு ஸ்பூனாக நான் வந்து ஒரே ஒரு கொட்டாங்குச்சி தான் நான் வந்து எனக்கு இப்போது இன்ஸ்டண்ட்டாக வேணுங்கிறதுனால நான் பண்ணியிருக்கேன். நிறையா வேணுங்கிறவங்க இதை பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பாட்டிலில். இந்த மாதிரி சேவ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணாலும் ஃபேஸ் பேக் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சோப் பண்ணும்போது அந்த வீடியோவை உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.